கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுல, ஸோ இன்னைக்கு நான் தட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று சீடை செஞ்சு முடிச்சாச்சு. இனி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவல் பாயசம் மட்டும் செஞ்சா போச்சு. நம்ம ஒரு பண்டிகை எதுக்குமே இந்த நாட்டில் லீவெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செஞ்சு முடிச்சிட வேண்டியதான். இந்தியாவில் இருந்தப்போ கூட இந்த மாதிரி ஏதாவது பண்டிகைலாம் வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி இப்பெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்கே மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படா பண்டிகை வரும், அதை எப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு தான் இருக்கு. இதை விட நம்ம ஒவ்வொரு பண்டிகையை எப்படி டிஃப்ரெண்டா கொண்டாடுறோம்னு பிரிட்டிஷ் மக்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே ஆச்சரியமா கதை கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி என் கொலீக்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இதுவும் உங்க கிறிஸ்மஸ் மாதிரியே தான், பட் நாங்க குட்டி குட்டி பாதமா வரைஞ்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னப்போ அவ்வளோ எக்ஸைட்டடா கதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூகே பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட ட்ரெடிஷன்ஸையும் எல்லாரும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இதுக்குன்னு எல்லாருமே அப்படிதான் சொல்லிட முடியாது. இதுவரை எனக்கு எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சது இல்ல. நீங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். டாடா பை.